ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ அம் த ஷேடோ. இதோட 22வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 21 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷேடோ அது என்ன வித்தியாசமான மார்க், அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் அதை கண்டுக்காமல் நம்ம ஆள் அது மேலே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் நொயின்னு அவள் கேட்டுக்கிட்டே இருக்கா. இதனால் விஷயத்தை அவன் சொல்கிறான். நீயே அதை கெஸ் பண்ணலாம்ல. அந்த மார்க்கிங்கை அவன் பண்ணதுக்கப்புறம் திடீர்னுட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஒளி அப்பியர் ஆகுது. அந்த ஒளி அப்படியே வானத்தையே பிச்சுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான ஒளிக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஜேடிடிஎல்ல இருக்க ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அது வந்து அப்பியர் ஆகுது. நான் சுத்தமாக யோசிக்கலை, நான் இந்த அளவுக்கு லக்கியாக இருப்பேனா? நான் என் முன்னாடி இருக்க இந்த விஷயம் இது வந்து ஏசியன் காடோட பிளெஸ்ஸிங்கோடு இருக்கிற ஒரு ஜேடிடிஎல்ல இருக்க ஒரு ஐட்டம் தான். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. விஷயம் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்பியர் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிகினர் டவுனில் அப்பியர் ஆகிருக்கு. இந்த விஷயம் சில பல இடத்துல சர்டைனாக மார்க்கை வச்சு தான் குறிப்பிட்டு அப்பியர் ஆகும். அந்த ஒரு மார்க்கும் தன்னைத்தானே லிங்க் பண்ணும். அதை ஒண்டி ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு யூனிக்கான ரிவார்ட்ஸாக அங்கே கிடைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு ரொம்பவும் ஷாக் ஆகுறா. எக்ஸ்பர்ட், உங்கள் முன்னாடி இருக்க விஷயம் அது உண்மையிலேயே கிரேசியாக இருக்குது. அதை பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியுது, அதோட வேல்யூ கண்டிப்பாக 1000 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியாக தான் இருக்கும். ஆனால் இவ இப்போ சொன்ன விஷயமும் தப்பு தான். ஏன்னா இதோட வேல்யூ பல மடங்கு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி டைமில் இது ஒண்டி யார் கையிலாச்சும் கிடச்சிருந்தா அவ்வளவுதான். இதோட வேல்யூவெல்லாம் அந்த ஸ்கை ராக்கெட் மாதிரி பறந்து போயிருக்கும். இன்னொரு பக்கம் அவள் ஆந்தையை வச்சு யோசிக்கிறான். எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. வெறுமனை அதே மாதிரி இருக்க விஷயத்தை தேடணும். அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த மாதிரி விஷயத்தை அடைய முடியும். ஏன்னா என்கிட்ட ஸ்கவுட்டிங் இந்த ஸ்கில் இருக்குது. இது மூலமாக என்னால் ஈஸியாகவே அதை அடைய முடியும். இது வந்து லாபமாக இருக்க போகுது இப்படின்னு அவள் ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜெட் டயர் இருக்க அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ண அந்த ஜெட் டயர் டப்பாக்குள்ளே ஜேடியில் இருக்க ஒரு ஐட்டமும் கிடைக்குது. பிளாஸ்மிங் கர்ஸ்னு. அந்த விஷயம் என்னது அப்படின்னு அவனுக்கு தெரியலை. ஆனால் அது எப்படிப்பட்ட ஸ்கில்லுன்னு அங்கே புரியலை அவனுக்கு. பிளாஸ்மிங் கர்ஸ் இது ஒரு ஜெட் டயரில் இருக்க ஒரு ஐட்டம். அது போக இந்த ஸ்கில் இருக்குல்ல, இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்கில். அதாவது சிம்பிளாக சொன்னால் இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு ப்ரீஸ்ட் அசாசன் இந்த மாதிரி ஆளுங்களும் பயன்படுத்த முடியும். இது என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு பிளேயரை அவன் கொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேயரோட லைஃப் எனர்ஜியை மொத்தமாக இது உரியிற வரைக்கும் விடவே விடாது. இப்போ சான்ஃபையை ஒரு வாட்டி அவன் கொண்டுட்டா போதும், அவனோட லைஃப் எனர்ஜி 0 வரைக்கும் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் இது விடவே விடாது. அதுக்கும் மேலே இதுக்கு என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா, இது கூல்டவுனுக்கான டைம் லிமிட்டே இல்லை. நம்ம ஹீரோ யார் யாரை கொள்றானா அவங்க எல்லாரோட லைஃப் எனர்ஜியும் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கும். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. இது ஒரு புரோக்கனான பயங்கரமான எபிலிட்டி. இந்த எபிலிட்டியை என்னோட பாஸ்ட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உண்மையிலேயே இது இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கும் மேலே இதோட பேரை பார்த்தீங்களா, ப்ளோசமிங் கர்ஸ்னு. பேர் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கில் இது வந்து பட்டு பயங்கரமாக இருக்கே. ஏன்னா ஒரு வாட்டி நான் கொண்டுட்டாலே போதும், என்ன தான் இருந்து போய் ரெஸ்பான் ஆனாலும் கண்டிப்பாக அவங்களோட லைஃப் எனர்ஜி அது வந்து 0க்கு போகிற வரைக்கும் இந்த ஸ்கில் விடவே விடாது. இது போதுமே. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். பாய் அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உனக்காக தான் வரேன். இப்போ டைம் வந்துருச்சு, நீ எங்கே போனாலும் உன்னை தேடி தேடி நான் ஹண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு அப்புறம் தான் நான் லெவல் 10க்கு போவேன். லெவல் 10க்கு போனதுக்கு அப்புறம் இந்த பயங்கரமான எபிலிட்டி எல்லாத்தையுமே என்னால் கேமில் இருந்து ரியல் உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஒன்ஸ் நான் கொண்டு வந்துட்டா என்னால் எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். சாங்ஃபாய் அங்கேயும் நான் உன்னை விட போகிறதில்ல இப்படின்னு நம்ம ஆளை சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை காட்டுறாங்க. அது மேலே ஃபயர், தண்டர் இந்த மாதிரி அட்டாக்ஸ் தான் அங்கே விழுது. அதுக்கு காரணமும் சாங்ஃபை கூட இருக்க மற்ற பொண்ணுங்க தான். சாங்ஃபை சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சாங்ஃபையும் மனசுலே யோசிக்கிறான், நம்ம வந்து அநேகமாக ரொம்பவும் தூரமாக வந்துட்டோம். இப்படி இருக்கும்போது ஷேடோ என்னை தேடி வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதுவும் இவ்வளவு தூரமாக, அதுவும் என்ன தேடியா? சான்ஸே இல்லை. என்னோட சில்வர் டியர் பாஸுக்கான கில்லை திருடிட்டான். ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்க விட மாட்டேன். அதே மாதிரி ஒன்ஸ் நான் ஹை லெவலுக்கு போயிட்டா போதும், ஷேடோவை அசால்ட்டாக என்னால் முடிக்க முடியும். அங்கே இப்படி இவன் யோசிக்க அங்கே அந்த லேடியும் சொல்கிறா, பிரதர் அங்கே பாருங்க, ஏதோ ஒரு டீம் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்க்குற சாங்ஃபை சொல்கிறான், இவங்களை பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதே ஆளுங்க தானே நியூவோட ஃபேன்ஸு. அவன் பேரை சொல்ல அந்த லேடிக்கு என்ன வெறுப்புன்னு தெரியல, பயங்கரமாக கடுப்பாகுறா.
என்ன சொன்னீங்க? அந்த நியூவோட ஃபேன்ஸா? அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அந்த நியூ அவன் வந்து மற்றவங்கள வச்சு டாப்புக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறானா? சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறீங்க? அவங்கள வந்து விடக்கூடாது. இந்த நாய்களை நம்ம தான் கொல்லணும். அதனால் எல்லாருமே சீக்கிரமாக கொல்லுங்க. பார்க்குற அவங்களும் யோசிக்கிறாங்க, அட இது வந்து நல்ல விஷயமா இருக்குது, இவங்கெல்லாம் வராங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பாஸை அசால்ட்டாக நம்மளால் டேக் டவுன் பண்ண முடியும். இவ்வளவு பேர் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு அசால்ட்டான விஷயந்தான். ஆனால் பாவம் அவங்க கேங்குக்கு சுத்தமாக தெரியல. தாக்க வந்தது அவங்கள தானே. அடுத்த செகண்டே அந்த லீடரோட மூஞ்சில் ஒரு பயங்கரமான அடி விழுது. இங்கே அந்த ஆளோட கதையும் முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக அந்த குண்டமாக கொடுக்குது. பின்னாடியே இதை பார்க்குற இன்னொரு பொண்ணு கத்துறா, ஆமாம் பைத்தியக்காரங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு விஷயத்த அவள் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கா. இவங்களெல்லாம் உண்மையிலே பைத்தியம்தான். வந்து நியூயோட ஃபேன்ஸாக இருந்துட்டு எங்களை வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்காக நாங்கள் எல்லாருமே உன்னை விட போகிறதில்ல. தூ நியூவா? அது யாருப்பா அது? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அடுத்த செகண்டே அவளும் கொடூரமாக அங்கே கொல்லப்படுறா. பார்க்குற பின்னாடி இருக்க அந்த பையன் சொல்கிறான், அட மீசா என்ன ஆச்சு உனக்கு? யாரெல்லாம் நியூவை வணங்குறாங்களோ அவங்களோட நிலைமை இப்படித்தான் முடியும். எங்கள் சாங்ஃபாய் அவர் தான் இருக்கிறதுலேயே மாசு. அடுத்த செகண்டே அங்கே அட்டாக் மேலே அட்டாக்காக வருது. இந்த மான்ஸ்டர்ஸில் இருந்து அங்கே இருக்கிற ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே காலி. முன்னாடியே அங்கே ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம சான்ஃபாய் ஒரு நடிப்பு நடிக்கிறான். ஓ மை குட்னஸ், தேங்க்யூ மை டியர் ஃபேமிலி, எனக்காக இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. விட்டா அந்த நியூவோட ஃபேன்ஸ் அவங்க வந்து என்னைய கொல்றதுக்கே வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எனக்காக நீங்கள் பண்ணீங்களே, உண்மையிலே அங்கே இருக்கீங்க. நீங்கள் இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அட நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அங்கே இருக்கும்போது சாங்ஃபை நீங்கள் கவலையே பட வேணாம். இது எல்லாத்தையுமே மேலே இருந்து நம்ம ஷேடோவை முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு செம கடுப்பாக இருக்குது. அடுத்த செகண்டே அங்கே மறைஞ்சு போயிடுறான். சாங்ஃபைக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு குரல் கேட்குது, சாங்ஃபை நீ ஆல்ரெடி இறந்து போயிட்ட. இதே விஷயம்தான் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கோம். இதை கேட்ட உடனே சாங்ஃபைக்கு அங்கே இல்லை. அந்த செகண்டே போன வாட்டி ஆன மாதிரி தான் நம்ம சாங்ஃபையோட தலை அங்கே துண்டாக இருக்குது. இதை பார்க்குற பொண்ணுங்கெல்லாம் பயந்து போயிடுறாங்க. அட பிரதர் சாங்ஃபாய், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன இறந்து போயிட்டீங்க? அங்கே சாங்ஃபாயோட உடம்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆள் ப்ளோசமிங் கர்ஸ், அந்த கர்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட ஒரு பயங்கரமான பூ அது நம்ம சாங்ஃபாய் உடம்புல இருந்து அப்படியே பூக்க ஆரம்பிக்குது. அதை பார்க்குற எல்லாருமே பயந்து போகிறாங்க. என்னையா அது? என்னது இது? இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.